Hi friends, welcome to my YouTube channel. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10th class ஃபஸ்ட் சாப்டரில் லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 மார்க் 5 மார்க் ஒரு சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 2 மார்க் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 5 மார்க்ஸ் பற்றி பார்த்தோம்னா 5 மார்க்ஸ் எப்படின்னா இஃப் எஃப் ஜி அண்ட் ஹெச்ஆர் 3 ஃபங்க்ஷன்ஸு இந்த அங்கே 2 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இப்போ 2 ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம்னா காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நாட் காமிட்டேட்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எஃப்பும் ஜியும் ஹெச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன் ஜென்ரல் அது என்ன ஆகும்னா எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருங்கன்னா அது வந்து அசோசியேட்டிவ் ஆகும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அது எப்படி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எப்படி ஆகுன்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.5ல் ப்ராப்ளம் நம்பர் 8 பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1 அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது மேபி 5 மார்க்ஸ் இந்த ரோமனில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 மார்க்ஸ் ஃபஸ்ட் சாப்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எஃப் வந்து எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 1 அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஆஃப் ஹெச்ன்னு பார்க்கணும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்தோம்னா F composition of G of H, that is first LHS. So LHS எதுக்கு bracket இருக்கு ஃபர்ஸ்ட் அதான் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா F composition of G. ஸோ 2 காம்போசிஷன்ஸ் பண்ண நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா? 2 காம்போசிஷன் பண்ணுறது தெரியும். F composition of G ன்னு பார்த்தோம்னா F என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதுக்கணும் F of G of X, f of g of x. அப்போ ஃபஸ்ட்டு f of g of x, g of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x + 1, g of x ஓட வேல்யூ வந்து 3x + 1. அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இது வந்து f of x-ஆக கன்வெர்ட் ஆகும், f of x. ஆனால் f of x கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா x minus 1, f of x ஓட கண்டிஷன் வந்து x minus 1. அப்போது x பிளேஸில் இந்த x பிளேஸில் இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிட் பண்ணணும். தட் என்ன ஆகும்னா அப்போது x பிளேஸில் வந்து 3x + 1 அதுதான் x சப்ஸ்டிட் பண்ணோம். ஆல்ரெடி இங்கே இருக்க கண்டிஷனில் -1, ஸோ -1 இருக்கு, ஸோ -1. அப்படி பார்த்தோம்னா +1 -1 கேன்சல் ஆகும், f of 3x மாத்திரம் ஒரு ஆன்சர். ஸோ அப்போ f of g என்னென்னு பார்த்தோம்னா 3x. இப்போ இதோடு நம்ம என்ன பண்ணோம்னா ஹெச்சும் காம்போசிஷன் பண்ணோம். தட் மீன்ஸ் f of g h. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கணும் f of g of h of xன்னு வரும், h of x. அப்போ f of g of h of x என்ன h of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர், என்ன கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி f of g நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். f of g எவ்வளோ வந்திருக்கு ஆன்சரு 3x. அப்போ இது இந்த கண்டிஷன் தான் நம்ம எடுக்கணும். இப்போ எஃப்க்கும் ஜிக்கும் தனியாக போகக்கூடாது, திருப்பி இந்த கண்டிஷன் தான் நம்ம எடுக்கணும். அப்போ 3 × x, ஆனால் x பிளேஸில் இப்போ என்ன வரணும்னு இங்கே x ஸ்கொயர். அப்போ 3 × x பிளேஸில் x ஸ்கொயர். அப்போ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர். தட் மீன்ஸ் இதுதான் LHS. ஓகேங்களா? ஸோ LHS வந்து 3x ஸ்கொயர். ஸோ பார்க்கலாம் RHS என்ன வருதுன்னு. ஸோ RHS என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of g composition of h. ஸோ ஃபஸ்ட்டு g composition of h கண்டுபிடிக்கணும். g composition of h, that means gக்குள்ள h வரும், g of h of x, that is equal to g of h of x. h of x என்ன x square. So x square, that is equal to g of x square ஆச்சா. அப்போ g என்ன கண்டிஷன் நமக்கு g of x என்ன 3x + 1. அப்போ இந்த x பிளேஸில் இப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து இந்த x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணோம். தட் மீன்ஸ் 3 x என்ன
x square plus 1. ஸோ 3x square plus 1 வரும். ஸோ இது g of h. இப்போ இதோடு நம்ம என்ன பண்ணணும்னா எஃப்யும் காம்போசிஷன் பண்ணணும். தட் மீன்ஸ் f of g of h is equal to, ஸோ f of g of h of xன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இது வரும். இப்போ இது பண்ணணும், அதே மாதிரி இது பண்ணணும். அப்போ g of h of xன்னு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 3x square plus 1. 3x square plus 1. இப்போ வச்சு f of x. ஸோ f of xன்னா கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா x minus 1. ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ எக்ஸ் ப்ளஸில் இது ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸில் என்ன ஆகும் அப்போது 3x square plus 1. இதுதான் எக்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 1 அது எக்ஸ்ட்ரா வரும். தட் மீன்ஸ் இப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸஸ் கேன்சல் ஆச்சுன்னா 3x square வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ரெண்டுமே 3x square. தட் மீன்ஸ் f of g of h is equal to f of g of h. That is composition of three functions f, g, h என்றது வந்து associative ஆகும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து எல்ஹெச்எஸில் எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அந்த எஃப் ஆஃப் ஜி வந்து ஹெச்சோட பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஜி தான் முன்னாடி இருக்கணும், இது பின்னாடி போடக்கூடாது. ஓகேவா? இங்கே ஆர்ஹெச்எஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கிறோம். அது எடுத்துகிட்டு வந்து எஃப்பில் சப்ஸ்டிட் பண்ண எஃப்பில் பண்ணுறோம். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்க. இது மோஸ்ட்லி வந்து 5 மார்க்ஸ் வரைக்கும் சான்ஸ். இந்த மாடலில் இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸசைஸில் 8th ரோமனில் பார்த்தோன்னா இன்னும் 2 இருக்குது. மேபி 5 மார்க்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சஜஷன் இருந்தாலும் சஜஷன் கொடுங்க. தேங்க்யூ.